முதலாவது நம்ம 3 மாணவிகள் நீட் தேர்வு அச்சத்துல தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்க. அந்த 3 மாணவ மாணவியர்களுக்காக நான் ஒரு அஞ்சலி செலுத்திக்கிறேன். அதே நேரத்துல 7 பேர் வந்து அமோனியா வாயு கசிவுனால தாக்கப்பட்டு உயிரிழந்திருக்காங்க. அந்த மக்களுக்காகவும் நான் வந்து என்னுடைய அஞ்சலியை செலுத்திக்கிறேன். நீட் தோல்விங்கிறது ஒரு பெருத்த வருத்தத்தை தான் கொடுக்குது. ஒரு மருத்துவ படிப்பு கனவு பாழாகி போயிடுச்சே அப்படிங்கிறது. இது வந்து நம்முடைய கனவுக்கு வேட்டு வச்சிருவோமோ, இந்த நீட் தேர்வு வந்து என் எதிர்காலத்தை பாதிக்குமோ, நான் என்னுடைய கனவு சிதைக்கப்படுமோ அப்படிங்கிற ஒரு பதட்டத்துல பயத்துல வாழவே பிடிக்காம தங்களுடைய ஒரு அருமையான உயிரை வந்து குழந்தைங்க இழந்துடுறாங்க. இது வந்து பெற்றோருக்கு ஒரு பெரிய இழப்பை கொடுக்கும், ஒரு நடைபெண வாழ்க்கையை கொடுக்கும் அப்படிங்கிறத மறந்துடுறாங்க. நான் மாணவ செல்வங்களுக்கு ஒரு தாயா, ஒரு குழந்தைகள் நல குழுமத்துல அதாவது அந்த பணியை மேற்கொண்ட ஒரு ஆளா, பல குழந்தைகளை என்னுடைய திருமணத்திலிருந்து எங்களுடைய இல்லங்களில் வளர்ந்த குழந்தைகளோடு பழகி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 வருடமா குழந்தைகளோடயே பழகுன அந்த ஒரு இதுலயும் எனக்கும் குழந்தைங்க இருக்கு, நானும் குழந்தையா இருக்கவும் செஞ்சிருக்கேன். அப்ப என்னுடைய பெற்றோர் மனதை நான் புரிஞ்சு வச்சிருந்திருப்பேன் அப்படிங்கிற எல்லாத்தையும் வச்சு நான் சொல்றேன். தயவு செய்து மாணவ செல்வங்களே, உங்களுடைய உயிர் அரிதினும் அரிது. நம்ம சாதிக்க பிறந்திருக்கோம். நாம நினைச்சதை சாதிக்க முடியலன்னா ஒரு அழகான வாழ்க்கையை வாழ பிறந்திருக்கோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இந்த கனவு இல்லைன்னா நம்ம கனவை கொஞ்சம் மாத்தி இன்னொரு கனவுல நம்முடைய கால்களை ஊண்டலாம். உலகம் ரொம்ப பெருசு, படிப்பு இறஞ்சி கிடக்குது. அதனால ஒரு முக்கியமான ஒரு கனவு உங்களுக்கு நிறைவேறல அப்படின்னா அடுத்த கனவை நோக்கி நம்ம நகர்ந்துடணும். ஆரோக்கியமா நம்ம வாழ்க்கையை வந்து அமைச்சிக்கணும் அப்படிங்கறதுதான் குழந்தைகளுக்கு, மாணவ செல்வங்களுக்கு நான் வைக்கிற கோரிக்கை. தயவு செய்து உங்களுடைய பெற்றோர்களை தீராத துயரத்துல ஆழ்த்திராதீங்க. அப்படி ஒரு கொடுமையை அவங்களுக்கு பரிசளிக்காம இருக்கிறதுல நாம என்ன சிறப்பா செயல்படலாம், படிக்கலாம், முன்னேறலாம் அப்படின்னு மட்டும் யோசிங்க. தயவு செய்து மாணவ செல்வங்கள் எவ்வளவு தூரம் தாவேகா கட்சியினரால மூளைத்தளவை செய்யப்படுறாங்க, எவ்வளவு தூரம் பிஞ்சு நெஞ்சங்கள்ல வந்து நஞ்ச விதைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நெஞ்சம் பதபதைக்குது. இவங்க அழிச்சாட்டியும் தாங்க முடியல. அக்கப்போர் நாங்க இந்த கட்சி வரும்போதே சொல்லிட்டு இருக்கோம், இது ஒரு சோசியல் டஸ்ட், சமூக குப்பை. இது வந்து தன்னுடைய ஆட்சியை வச்சுச்சுன்னா, தகவல் வச்சுதுன்னா, ஆட்சி அமைச்சதுன்னா அதோட பிளாஸ்ட் தான். அவர் அந்த தலைவர் வாயிலே வந்த வார்த்தை பிளாஸ்ட். உண்மையிலே பிளாஸ்ட் தான். அது ஒரு அபசகுன கட்சி, அது ஒரு அமானுஷ சக்தி. எப்படி திமுக அதிமுக தீய சக்தி, ஊழல் சக்தி, தூர்ந்து போன சக்தியோ அதே மாதிரி இந்த தாவேகாங்கிறது ஒரு சமூக குப்பையான சக்தி, ஒரு மோசமான சக்தி, ஒரு அமானுஷ்ய சக்தி, ஒரு அபசகுன சக்தி அப்படின்ட்டு நாங்க தலைப்பாடா அடிச்சுக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி இன்னைக்கு வந்து அது ஒரு மாய சக்தி அப்படிங்கிறத ஒரு சினிமா மாய பிம்பத்துல வந்ததுனாலே அது ஒரு மாய சக்தியா செயல்பட்டு இருக்கு அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது. இப்போ இவருடைய பிறந்த நாளை ஒட்டி மாணவர்களை எப்படியாவது மூலச்செலவை செஞ்சிடணும். ஏன்னா அடுத்து நம்ம வந்து நம்மளோட சாய் வெளுக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்மள நம்பி ஓட்டு போட்டாங்க, ஆனா நாம ஒரு நடிகை கும்பல்ங்கிறது தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம விசிறிகள், அதாவது கொடும் விசிறிகளை தவிர, பைத்தியக்கார இந்த முட்டாள் விசிறிகளை தவிர இனிமே யோசிக்கிறவங்க நமக்கு போட மாட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு இதே குழந்தைகளை வச்சு சித்து விளையாட்டு விளையாடணுங்கிறதுக்காக பள்ளிக்கூடமா போய் வந்து சினிமா பாடலையும் இவர்கள் தலைவர் குத்தாட்டம் போட்டு நடிகையோட உருண்டு பரண்ட பாடல்களை பாட வைத்து ஆட வைத்து அதுக்கு ஒரு அமைச்சரம் ஆடுறாரு அப்படின்னா இது எங்க போய் சொல்றதுக்கு? நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க. உங்க காலங்கள்ல அரசு பள்ளிகள் இது நடந்துதா? நான் அரசு பள்ளியில தான் படிச்சேன். சத்தியமா சொல்றேன், எம்ஜிஆருடைய புகைப்படமோ அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் புகைப்படமோ நான் என்னுடைய அரசு பள்ளிக்கூடத்துல பார்த்ததே இல்லை. யாரும் அவங்கள பத்தி எந்த ஆசிரியரும் நான் பேசி கேட்டதே இல்லை. அவர்கள் கட்சி சார்ந்து வெள்ளிஞ்சொல்லையுமாவோ இல்ல இவங்கள மாதிரி பொறுக்கித்தனமா ஒரு துண்டை போட்டுக்கிட்டு புள்ளிங்க மாதிரி ஒரு அரசியல்வாதிகளுடைய கால் அடி எங்களுடைய பள்ளிகள்ல பார்த்ததே கிடையாதுங்க. 12ஆம் வகுப்பு வரைக்கும் ஒரே பள்ளிக்கூடத்துல படிச்சிருக்கேன். ஒரு நாள் கூட அரசியல்வாதின்னு ஒருத்தர் வந்து வெளியில இருந்து வந்து கட்சி சார்ந்து வந்து எந்த நிகழ்வையும் பண்ணினது கிடையாது. அப்படின்னா என்னன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது. நாங்க ஓரளவு எங்க வீட்டுல பத்திரிகை வாசிக்கக்கூடிய பழக்கம் இருந்தனால அவங்க வாசிச்சு போட்ட பத்திரிகையில வாசிச்சுதான் அரசியலை தெரிஞ்சுக்கிட்டோமே தவிர கருணாநிதி அவர்களோட அட்டூழியம் என்ன, ஜெயலலிதா அம்மையாரோட அரசாட்சி அரக்கித்தனம் என்ன, எல்லாத்தையும் நாங்க வந்து பத்திரிகைகள் ஜூனியருடன் நக்கீரன் மூலமாகவும் தெரிஞ்சுக்கிட்டோமே ஒழிய எங்களுக்கு வந்து ஆலயங்களிலோ அல்லது வந்து பள்ளிக்கூடங்களிலோ புகுத்தப்பட்டது, திணிக்கப்பட்டது கிடையாது. அப்ப பள்ளிக்கூடங்கள்ல மாணவர்களுக்கு அரசியல் தெரியக்கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்தியமா அப்படி கிடையாது. மாணவர்களுக்கு அரசியல் தெரியணும். இன்னைக்கு படிக்கிறது ஒரு அரசியல் தான். நாம ஒரு அரசியலுக்குள்ளதான் இருக்கோம். அரசியல்னு ஒண்ணுலதான் நம்முடைய வாழ்விலேயே அமைச்சிக்க போறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியணும். நல்ல அரசியல் புகுத்தப்படணும். எப்படின்னா கட்சி சார்ந்து பேசாம
கட்சி தலைமை சார்ந்து பேசாம ஒவ்வொரு கட்சிகளின் கொள்கை கோட்பாடுகள் அது மாணவர்களுக்கு புரியுற விதத்துல அவங்க அந்த பாடத்தோடு இயைந்து கண்டிப்பா புகுத்தலாம். அது ஒரு பிடி பீரியடா இருக்கலாம், இல்லைன்னா சில நிகழ்ச்சிகள் மூலமா முக்கியமான தலைவர்களுடைய வாழ்ந்து மறைந்து போன காமராஜர், நேர்மையாளர்களோட காமராஜர், கக்கன் இவர்களோட விழாக்களை கொண்டாடும் போது அந்த அரசியலை அவர்களுக்கு புரியுற மாதிரி நேர்மையான விதத்துல, இப்ப நல்லகண்ண அவர்கள் இறந்து போயிருக்காங்க, அவர்களுடைய ஒரு நினைவு தினம் வரும்போது அவரை நினைவு கூறும் போது அவர் எப்படி நல்ல அரசியல் பண்ணாரு, அவரை ஏன் மக்கள் புறந்தள்ளினாங்க அப்படிங்கிற மாதிரி அதை பேசலாம். நல்ல அரசியலை கண்டிப்பாக மாணவர்களுக்கு புரியுற விதத்துல சொல்லி கொடுக்கணும், அது ஆசிரியர் பெருமக்களின் கடமை. ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது, விஜய் அவர்களோட போட்டோவை புகைப்படத்தை தூக்கிட்டு போய் இவர் யாரு இவர் யாருன்னு கேக்குறாங்க. அந்த பிள்ளை பார்த்து அப்படி போடு அப்படி போடுன்னு திரிஷா கூட ஆடினவரு அப்படின்னு சொன்னா போடுவீங்களா? காணொலியில அதை லைவா நேரலையில உங்களுக்கு போட வக்கு இருக்கா? நயன்தாரா கூட அரகுரா ஆட்டமா அசிங்கமா ஆடினாரு அப்படின்னு சொன்னா என்ன செய்வீங்க? அதாவது தன்னுடைய மலத மொழியில ஐயோ இவரா நயன்தாரா கூட அசிங்கமா ஆடினாருன்னு சொன்னா என்ன செய்வீங்க? ஒரு 12ஆம் வகுப்புல போய் கேட்டீங்கன்னா துடுக்கான ஒரு மாணவனோ மாணவியோ டாடி மம்மி வீட்டுல பாடுவாரு ஜாலியா இருக்கும் அப்படின்னு சொன்னா என்ன செய்வீங்க? இந்த புகைப்படத்தை தூக்கிட்டு போற அளவுக்கு அவர் என்ன சாதிச்சிட்டாரு? அவர் ஆண்டு 5 வருஷம் ஆயிடுச்சா? 5 வருஷத்துல அவர் தேனும் பாலும் ஓடுற மாதிரி அரசாட்சி ஆத்துன்னு ஆத்திட்டாரா? நல்ல நல்ல திட்டங்களை கொண்டு வந்துட்டாரா? இயற்கை தற்சார்பு பொருளாதாரத்துல நாட்டை நிமித்தி வச்சுட்டாரா? நில நாட்டிட்டாரா? எதுக்கு? அவரோட பின்னணி என்ன? அவரோட வரலாறு என்ன? அவரோட வரலாறு முழுக்க முழுக்க நடிச்சது, குத்தாட்டம் போட்டது, அசிங்கமான நடன அசைவுகளை அசைச்சது, பெருக்கித்தனமான பாடல்களை பாடுனது, நடிகைகளோட உருண்டு புரண்டது, இரட்டை அர்த்த வசனங்களை பேசுனது, வெட்டுவேன் குத்துவேன் நாங்க அருவாமனையை செய்யற ஊர்ல இருந்து பிறந்தவங்க அப்படின்னு சொல்லி வசனம் பேசுனது. இதை தவிர்த்து அவர் என்ன நல்லது செஞ்சுட்டாருன்னு அவரை போய் காட்டுறீங்க? இது கண்டிப்பா உங்களுக்கு தேவையா? ஒரு பள்ளிக்கூடத்துல காணொலியில அவர் தற்பெருமை, நான் யாரு தெரியுமா, நான் வச்சா அப்படி நீ வச்சா எப்படின்ட்டு பொறுக்கித்தனமா பாடுற பாடல பாட வச்சிருக்கீங்க. அந்த பிள்ளைகளை பாடுறதுக்கு இது பண்ணி வச்சிருக்கீங்க. எப்படி இது தகும்? அந்த பாடலை பாடி ஏற்கனவே பள்ளிக்கூடங்கள்ல இதெல்லாம் காட்டாம இருந்து சினிமால வீட்டுல டிவியில இல்ல கைபேசியில பார்த்தே புள்ளிங்கோக்களா தெரியுற இந்த அவல நிலையில 1 கோடி சோசியல் டஸ்ட் பெருகிட்ட நிலையில நீங்க எப்படி இந்த இளம் பிஞ்சுகள்கிட்ட பள்ளிக்கூடத்துல நல்லதுதான் கற்பிக்கப்படும் ஒரு எண்ணம் இருக்கும். அங்க போனா நல்லதுதான் சொல்லி தருவாங்க ஆசிரியர்கள், இங்க போனா நம்ம விளங்கிடுவோம், நல்லா வாழ்க்கை அமைஞ்சிரும்ங்கிறது சின்ன வயசுல எல்கேஜி யூகேஜி வயசுல இருந்தே அவர்களுக்கு கற்பிக்கப்படுது. இது நல்லது, இது ஆரோக்கியமானதுன்னு தானே அதோட மனசுல தெரியும். இது நாள் வரைக்கும் வீட்டுல சட்டப்பித்தனம் பண்ணது இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல ஏற்கனவே போன திமுக ஆட்சியிலேயே வாத்தியார்களை அடிக்க பாஞ்ச மாணவர்கள் உண்டு. வாத்தியார என்ன ஒண்ணு போட்டா ஜெயிலு, அப்புறம் பெயிலுன்னு டயலாக், இதே தலைவன் வாசிச்ச டயலாக்குகளை தான் பேசிட்டு கிடந்தானுங்க. குடிச்சுக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போனாங்க. எப்படி நீங்க இந்த தலைவர் நடிச்ச படம் மாஸ்டர் படத்துல அவர் ஒரு லெக்சரர், அதாவது கல்லூரி விரிவுரையாளர். ஆனா அவரை எப்படி காமிச்சாங்க? குடிச்சிட்டு மட்டையாகி கிடக்குற மாதிரி காமிச்சாங்க. இப்படி குடிச்சிட்டு மட்டையாகி கிடக்கிறவர் தான் கல்லூரி பேராசிரியர். அப்படிங்கும் போது பேராசிரியர்கள் என்ன கத்துக்குவாங்க, மாணவர்கள் என்ன கத்துக்குவாங்க? இதை தவிர்த்திருக்க வேண்டாமா? நல்ல யோசனை உள்ளவங்க எம்ஜிஆர் மாதிரி நான் குடிக்க மாட்டேங்க, சிறப்பு புகைப்பிடிக்கிற மாதிரி நடிக்க மாட்டேங்க, கோடி கொடுத்தாலும் இந்த மாதிரி நடிக்க மாட்டேங்க அப்படி நடிக்க துணிவு இருக்குதா? என்ன கத்துக் கொடுக்குறீங்க? என்னுடைய பிஎட் அப்படிங்கிறது எனக்கு திருமணம் ஆகி 2 குழந்தைகள் பெற்ற பிறகு நான் பிஎட் ஸ்பெஷல், சிறப்பு கல்வி, மென்டலி ரிட்டார்டட் பசங்களுக்கும் அந்த ஸ்பெஷல் சிறப்பு குறைபாடுகள் கொண்ட டிசபிலிட்டிஸ் சைல்டுக்கும் சேர்த்து படிக்கிற அந்த ஆசிரியர் படிப்பு படிக்கும் போது கான்வகேஷனுக்கு 1 வாரம் எங்களுக்கு ரிஹர்சல் நடந்தது. எங்களுடைய கோஆர்டினேட்டர் சார் எங்களை 1 வாரமா ஒரு மணி நேரம் எங்களுக்கு அதை ரிஹர்சல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. எப்படின்னா சத்தம் பேசவே கூடாது, குசு குசுனும் பேசக்கூடாது, அப்படியே உட்கார்ந்துருக்கணும், ஆடாம அசையாம உட்கார்ந்துருக்கணும், சின்ன பிள்ளைத்தனமா அந்த கிளாஸ்ல பேசுற மாதிரி சிரிக்கிற மாதிரி எதுவுமே, ஒரு புன் உருவல் மட்டும்தான் உதட்டுல தவழணும், அதை தாண்டி அப்படியே உட்கார்ந்துருக்கணும். அங்க போய் அவங்க கிட்ட வாங்கும் போது எப்படி வாங்கணும் அப்படிங்கறத பிராக்டிஸ் பண்ணி படிச்சு தந்தாங்க. அதே மாதிரி வாங்கிட்டு டப்புன்னு வரணும். அங்க நின்று வாங்கும்போது ஒருத்தர் வாங்கும்போது இங்க மத்தவங்க யாரும் கை தட்டக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. அது ஒரு மாதிரி ஒரு அதுக்குன்னு ஒரு நடைமுறை புரோட்டோகால் இருக்கு. அப்படி ஒரு நிசப்தமான சூழல்ல அது நடக்கணும், எந்த ஒரு பின் டிராப் சைலன்ஸ்ல தான் அது நடக்கணும். அதனால நீங்க அங்க போய் வாங்கும் போது இப்போ சிரிக்கிறதோ, பல்ல காட்டி ஒரு மாதிரி சிரிக்கிறதோ, இல்ல நன்றின்னு சொல்லி இப்படி ஆடுறது, இப்படி எதுவுமே பண்ணக்கூடாது. அப்படி பவ்யமா போகணும், வாங்கணும், பவ்யமா வரணும். அது அந்த படிப்பிற்கும் நம்ம ஒரு ஆசிரியர் நம்ம தாழ்மையா இருக்கிறோம்னு நம்முடைய உடல் மொழியில காட்டுறதுக்கும் நம்ம விட பெரிய ஜாம்பவான்கள் மத்தியில நாம எப்படி அவங்கள பணிவா அவங்கள வரவேற்கணும் அப்படிங்கிற, அவங்களுக்கு மரியாதை செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கிட்டத்தட்ட 1 வாரம் எங்களுக்கு ரிஹர்சல் தந்திருப்பாங்க. அது மாதிரிதான் நாங்க நடந்துகிட்டோம்.
ஆனா இன்னைக்கு நீங்க கல்லூரியில போய் 3 பேர் பட்டம் கொடுக்கறதுக்கு ஒரு அமைச்சருக்கு 3 அமைச்சர்கள் போய் பட்டம் கொடுக்குறீங்க, உங்களுக்குள்ளேயே பேசிக்கிறீங்க. அதாவது பட்டம் அளிக்கிற இடத்துல பட்டம் வாங்குறவங்க அவ்வளவு பவ்யமா இருப்பாங்க, கொடுக்கறவங்க நிறைகுட மாதிரி தழும்பாம நிப்பாங்க. அப்படியே அவங்க உடல் மொழி அந்த இதுல எல்லாமே கல்வி வந்து அப்படி கொப்பளிச்சு தாண்டவமாடும். கல்வி அறிவுல எவ்வளவு நிறைஞ்சவங்க, சிறந்த கல்வியாளர்கள், அமைச்சர் பெருமக்கள் அப்படிங்கிற தோரணையை கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா கச்சமுச்சான்னு உங்களுக்குள்ளே பேசிக்கிறீங்க, சிரிச்சுக்கிறீங்க, பல்ல காட்டிக்கிறீங்க. அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா பட்டி காட்டாம மிட்டாய் கடையை பார்த்தா எப்படி இருக்கும்? இதெல்லாம் இந்த தாவேகா கட்சியில அடி முதல் முடி வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் முதல் அமைச்சரா உட்கார்ந்து முதன்மை அமைச்சரா உட்கார்ந்து இருக்கவர்ல இருந்து அல்ல கைகள் வரைக்கும் தொண்டனுக்கு வரைக்கும் இந்த அழிச்சாட்டியமும் இந்த அசிங்கமான ஆணவமான மொழி நடைகளும் தான் இருக்குது. ஒரு புரோட்டோகால் தெரியாத அமைச்சர்கள் உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா அதுக்கு முன்னாடி இந்த நிகழ்வு எப்படி நடக்கும் கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதுக்குதானே ஐஏஎஸ் உங்களுக்கு நியமிக்கிறாங்க, அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டாமா? அவ்வளவு இதுவா இல்ல தெரிஞ்சுக்கிட்டா ஆணவமா அப்படி நடந்துக்கிறீங்களா? அவ்வளவு அருவருப்பா இருக்குது. அது இப்படி பண்றீங்க. இன்னொரு காங்கிரஸ்காரரு ஐயா காமராஜர் மேல அவ்வளவு மரியாதை இப்போ வரைக்கும் இருக்கு. அந்த காங்கிரஸ்ல பிடிச்ச ஒற்றை நபரும் ஐயா காமராஜர் தான். அவரை போற்றக்கூடிய அதே நேரத்துல அதுல வந்து ஒரு அமைச்சர் வந்து போய் கைப்படாத சீடி வாடி வாடின்னு ஒரு பொம்பளை பார்த்து பாடிட்டாது. உண்மையா அந்த பொம்பளை கூட்ட மாதிரி தான் இருக்கு. அவங்க கோரிக்கை வச்சா நீங்க ஆடுவீங்களா? இதெல்லாம் எவ்வளவு அபத்தமா இருக்கு தெரியுமா? கோரிக்கை வச்சா அவங்க கோரிக்கை வச்சா நீங்க வந்து கடத்துல குதிச்சிருவீங்களா? இன்னும் அசிங்கமா கேட்பேன், நாகரிகம் கருதி கேட்காம விடுறேன். இப்படி ஒரு மாணவர்கள் மத்தியில ஆடணுமா? உங்களுக்கு ஆடுறதுக்கு உங்களுக்கு பாடுறதுக்கு நீங்க மனுஷங்க தான். உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் பெஸ்ட் ஆகணும், நீங்களும் வந்து என்டர்டைன் ஆகணும். நீங்க ஒன்னும் ரோபோட் இல்ல, அடைய அமைச்சரான உடனே எந்திரத்தனமா இருக்கணும் நாங்க சொல்ல வரல. இடம் பொருள் ஏவல் பள்ளிக்கூடத்திலையும் கல்லூரிகள்லயும் உங்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்கணும்? நீங்க ஆடுங்க, உங்க வீட்டுல ஆடுங்க. உங்களுடைய உறவுகள் நிகழ்வுகள் நடக்கும் இல்லையா, திருமண நிகழ்வுகள் நடக்கும், பிறந்தநாள் நிகழ்வுகள் நடக்கும். இனிமேதான் கொச்ச நிகழ்வுகளா வைப்பீங்களே, அங்க ஆடுங்க. இல்ல பனையூர்ல போய் ஆடுங்க. உங்களுக்கு பிறந்த நாள் கொண்டாடணும், உங்க தலைவருக்கு கொண்டாடணும்னா போங்க. அமைச்சராக்குன அந்த சந்தோஷத்துல நன்றி கடன் செலுத்தணும்னா அங்க போய் நீங்க வந்து பிறந்த நினைல கூட ஆடுங்க. யாரும் கேட்க போறது இல்ல. பள்ளிக்கூடத்தை என்னவாக்கி வச்சிருக்கீங்க? இது வரைக்கும் எந்த ஒரு கருணாநிதி அவர்களோ ஜெயலலிதா அவர்களோ எம்ஜிஆர் அவர்களோ பள்ளிக்கூடத்துல தங்களுடைய இப்படி புகை வரைஞ்சி அதுல மாணவர்களை உட்கார வச்சு காட்டுறது இப்படி எல்லாம் பண்ணதே இல்லை. யாருடைய பிறந்த நாளும் கருணாநிதி அவர்கள் ஆண்ட காலத்திலயும் நான் பள்ளிக்கூடம் படிச்சிருக்கேன், ஜெயலலிதா அவர்கள் ஆண்ட காலத்திலயும் பள்ளிக்கூடம் அரசு பள்ளியில தான் படிச்சிருக்கேன். ஒரு நாளும் அவர்களுடைய பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் பள்ளிக்கூடத்துல தெரிஞ்சதில்லை. பத்திரிகையில வாசிச்சுதான் தெரிஞ்சுக்குவோம். கட்சிக்காரங்க கொளுத்துன்னு கொளுத்துவாங்க, அது வேற விஷயம். ஆனா இங்க இப்படி வந்து பள்ளிக்கூடத்துல எல்லாம் வந்து அவங்க தலையே அவங்க கட்சிக்காரங்க சார்பில் வந்து பண்ணவே மாட்டாங்க. அது பொது இடங்க. அங்க படிக்கின்ற பிள்ளைகள் கட்சி பேதம் இல்லாமல் படிப்பாங்க. அங்க திமுகல இருந்து விசிகால இருந்து இப்ப இருக்க நாம் தமிழர்ல இருந்து முளைச்ச 300 450 சங்கங்கள் 754 அமைப்புகள் நடத்துறவங்களோட பிள்ளைங்க எல்லாம் படிப்பாங்க. அங்க ஒற்றை தலைவரின் பிள்ளைகள் எல்லாம் அங்க படிக்க போறது இல்ல. பள்ளிக்கூடத்துல ஜாதி கயிறு கட்டக்கூடாதுன்னு இருக்கு, மத கயிறு கட்டக்கூடாதுன்னு இருக்கு. எந்த அடையாளங்களையும் ஏன் முஸ்லிம்களோட கிஜாபை எடுத்த உலகம் தானே இந்த இந்தியா நாடு. ஏன் இன்னும் யாரும் பொதுநல வழக்கு, இது சட்டப்படி குற்றம் தானே, ஏன் வந்து பொதுநல வழக்கு தொடரப்படல? ஏன் வந்து நீதிபதிகள் இதை சுய மோட்டோல எடுக்கக்கூடாது? உங்க கையில தானாக எடுக்கக்கூடிய அதிகாரம் இருக்குல்ல. நீங்க பத்திரிகையில பாக்குறீங்க, காணொலிகள்ல நாங்க பார்க்கும்போது உங்களுக்கு தெரியலையா? ஏன் வந்து இதை சுய மோட்டோல ஒரு நீதிபதி எடுத்து இதுக்கு ஒரு கடிவாளம் போடக்கூடாது? செய்யாம ஏன் இருக்கீங்க? தாவேக அரசுக்குமா பார்த்து பயம்? இந்த அரசுக்குமா பயம்? இந்த தாவேக அரசோட தலைமையாளர் அத்தனை பேரையும் பார்த்து பயந்து பம்மிக்கிட்டு வீடியோ போட்டவர் தான். இன்னைக்கும் பம்மிட்டு தான் உட்கார்ந்துருக்காரு. அவரோட ஆள்களை பார்த்தாதான் அவருக்கு உற்சாகம் வரும், வாய் பேசும், கை கால ஆடுமே. எதிரில உதயநிதி ஸ்டாலினை பார்த்தோம்னா இப்படி கிடுக்கிடுன்னு ஆடிடும். எடப்பாடியாரை பார்த்தா இப்படி ஆணி அடிச்ச மாதிரி உட்காந்துருப்பாப்ல. என்ன வேலைக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்து பேசுங்க. நடிகைகளோட புகைப்படம் எடுக்கிறதுக்கு நேரம் இருக்கு, இயக்குநர்களை சந்திக்க நேரம் இருக்கு. இன்னொரு நடிகை வேற சொல்லிட்டு கிடக்கா இனிமே திமுகங்கிறதே கிடையாது, ஃபுல்லா தாவேகா தான் அப்படின்னு. பிளாஸ்ட் தான். அந்த அபசகுன சக்தியோட தலைவர் சொன்ன மாதிரி தான், பிளாஸ்ட் தான். இனிமே தாவேகா தான் அப்படின்னு ஆச்சுன்னா அதோட தமிழ்நாடு பிளாஸ்ட். அனல் மின் நிலையம் அணு மின் நிலையம் வெடிச்செல்லாம் இனிமே தமிழ்நாடு சுடுகாடா வேண்டாம், இந்த தாவேகாவாலேயே சுடுகாடாயிரும். இந்த தற்குறிகள், முட்டாள்கள், கூத்தாடிகள், அறிவே இல்லாத முட்டாள் ஜென்மங்கள் மழுமட்டைகளோட ஆட்சியில தான் நம்ம உட்காரணுமா அப்படிங்கிற ஒரு பெருத்த ஒரு எரிச்சல் வந்துருது. சத்தியமா இந்த தமிழ்நாட்டுல இருக்க பிடிக்கல, இந்தியாலே இருக்க பிடிக்கலன்னு சொல்லலாம். ஏன்னா ஒட்டு மொத்தமும் முக்காவாசி இல்ல 90% பொறுக்கிகள் கையிலையும் மக்கள் சிந்தனையற்றவர்கள் கையிலையும் கொள்ளையர்கள் கையிலையும் கூத்தாடிகள் கையிலையும் போயிடுச்சு. நீட்ல இறந்த அனிதா வீட்டுக்கு போய் துக்கம் விசாரிச்ச முதல்வருக்கு இன்னைக்கு சட்டமன்ற கூட்டத்தொடர்ல 3 பேர் நீட்ல இறந்திருக்காங்க. ஒரு சின்ன மௌன அஞ்சலி செலுத்த முடியல. ஒரு முதல்வரா அந்த என்ன சொல்றது அஞ்சலி செலுத்துறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை பேசல. ஒரு முதல்வரா இதை செய்யவே இல்லை. அதுக்கும் டூப்பு தான். யாரு? அமைச்சர் தான் சொல்லணும், எம்எல்ஏக்கள் தான் சொல்லணும். இவர் சொல்ல மாட்டாரு. அனிதா வீட்டுக்கு மட்டும் டூப்பு போடாம போய் நடிச்சீங்களே, அது எப்படி?
ஆனா இப்போ இங்க வந்து உங்களுக்கு டூப்பு தேவைப்படுது. உங்களால உங்க வாயில உள்ள முத்து விழுந்துரும், உங்களால அதை சொல்ல முடியல. எவ்வளவு ஒரு கொடுமையானது தெரியுமா? நீங்க நடிகைகளுக்கு நேரம் ஒதுக்கி நடிகைகளோட புகைப்படம் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்கு. ஆனா இந்த 3 பேர் இறந்து போனாங்க, அவங்களுக்கு ஆறுதல் எனக்கு இந்த முதல்வர் வீடு வீடா போகணும், ஆறுதல் சொல்லணும் அப்படிங்கறதெல்லாம் எனக்கு உடன்பாடு கிடையாது. ஏன்னா முதல்வரோட வேலை 4 கோடி மக்களுக்கு வீட்டுல போய் நிக்கிறதும், 4 கோடி மக்கள் வீட்டுல போய் வந்து அடப்படுக்கிறதும் இல்ல வேலை. சிறந்த நிர்வாகத்தை கொடுக்கறதும், மக்களை வந்து மறுமலர்ச்சியா வச்சிருக்கதும், மக்களை வந்து என்ன சொல்றது, நிம்மதியான வாழ்க்கைக்கு அவங்கள வந்து வாழ தகுந்த நாடா இதை மாத்துறதும் தான் ஒரு முதல்வரோட வேலைங்கிறதுல நான் வந்து மாற்றமே இல்லை. எனக்கு அதுதான். மத்தவங்கள மாதிரி நீங்க ஏன் போல, நீங்க ஏன் அங்க குதிக்கல அப்படிலாம் கேட்க மாட்டேன். ஆனா ஏன் கேட்கறேன் அப்படின்னா, நீங்க இதுக்கு முன்னாடி போனீங்க, இதுக்கு முன்னாடி குதிச்சீங்க, ஒரு அரசியல் நாடகத்தை, ஒரு கபட நாடகத்தை திமுக மாதிரியே நீங்க வேஷம் போட்டீங்க. அதனால கேட்கிறேன். இன்னும் ஒண்ணு, தலைமை செயலகத்துல உட்கார்ந்து தலையை பிச்சுக்கிட்டு வேலை செய்ய வேண்டிய நேரம் இது உங்களுக்கு. ஏன்னா சீரழிச்சு வச்சிருக்காங்க. 70 ஆண்டு கால திராவிடம் நாட்டை சுடுகாடாக்கி வச்சிருக்குது. இதை சீரமைக்கிறதுக்கு 40-50 ஆண்டுகள் இன்னும் தேவைப்படும் சொல்லுது. ஒரு அரசியல் பேரிடர்ல இன்னைக்கு முதலமைச்சரான நீங்க பேரிடர் கால மேலாண்மையை கையில எடுத்து சீரமைக்கிற முயற்சியில இருக்கணும். அது நாள் பிடிக்கலாம், வருஷம் பிடிக்கலாம். ஆனா நீங்க அதை பேரிடர்னா என்னது, மின்னல் வேகத்துல செயல்படணும். உங்க அப்பா சொல்றாரு, எல்லாரும் பேசிதானே ஆட்சிக்கு வந்தாங்க, இவர் பேசணும்னு என்ன கட்டாயமா, செயல்பாடு மட்டும் பார்த்து பாருங்கன்னு. செயல்பாடு இல்லைங்கிறதுதான் சொல்றோம். அந்த கூமுட்டைங்களுக்கு பேச்சு செயல்பாடின் விளைவுன்னு தெரியல பாருங்களேன். எவ்வளவு பெரிய மூலம் மலங்கி கூட்டம். பேச்சுங்கிறது என்னது, செயல்பாடுன்னு ஒரு வழிதான் பேச்சு. கை கால ஆட்டி செய்யறது மட்டும்தான், எழுதி ஆணை பிறப்பிக்கிறது மட்டும்தான் செயல்பாடுன்னு கிடையாது. அப்ப ஏன் ஆதவ் பேசுறாரு? அப்ப ஏன் சட்டசபையில மத்தவங்க எல்லாம் பேசுறீங்க? அவரை தவிர ஏன் மத்தவங்க எல்லாம் அப்ப ஏன் பேசுறீங்க? பேசாம செயல்பாடுல மட்டும் காட்டுறோன்னு. ஆனா முட்டாள்களா, பேச்சே செயல்பாடின் எதிரொலிதான். அவர் தாங்குவாரா, தாக்கு பிடிப்பாரா, அவர் காஸ்ட் ஆயிடுவாரோ அப்படின்னு அவர் ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் இதுல இருக்க மாதிரி தோணுது. அவர் வந்து அவரோட ஆட்களை பார்த்தாதான் குசி ஆவாரு. நீங்க அந்த எம்ம வாகனத்தை ரெடி பண்ணி மைக்க கொடுத்து ஸ்பிட்ட கொடுத்தாரா ஒரு மனுஷனாவே மாறுறாரு. மீதி நேரம் எல்லாம் ரோபோட் ஆயிடுறாரு. நடிகைகள் போட்டோ எடுக்க வந்தா குஷி ஆயிடுறாரு, அப்ப மனுஷனா மாறிடுறாரு. ஆனா உங்களுக்கு ஏமாந்து ஓட்டு போட்ட மக்களால நாங்களும் கஷ்டப்படுறோம். அதுதான் எங்களுக்கு கஷ்டம். ஓட்டு போட்டவங்க மட்டும் தான் கஷ்டப்படுவாங்கன்னா எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. உங்களை தேர்ந்தெடுக்காத நாங்க, இது சமூக குப்பை, இது வந்து ஒரு சோசியல் டஸ்ட், இந்த குப்பை எங்களுக்கு வேண்டாம், இந்த குப்பைக்கு அழிக்கதான் தெரியும், ஆக்க தெரியாது அப்படின்னு தெரிஞ்சனாலே நாங்க ஒதுக்கணும். ஆனாலும் சமூக குப்பைகளால் தேர்ந்தெடுக்கப்பட்டதுனால இப்ப நாங்களும் அதோட வாழ வேண்டிய ஒரு கட்டாயத்துல அந்த கஷ்டத்திலேயே இருந்து மென்டல் ஸ்ட்ரெஸ் ஆகுறதுக்குள்ள அத்தனை இதுகளையும் தான் உங்களுடைய கட்சியினர் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இந்த திமுக பார்த்து ஆசைப்படுறதுதான். திமுக மாதிரியே உலக பணக்கார பட்டியல வந்துடணும், திமுக மாதிரியே அடிச்சு மாத்தணும், திமுக மாதிரியே கமிஷன் வாங்கணும், திமுகக்கு குறையாம அள்ளணும் அப்படிங்கிற ஒரே எண்ணம் தான் இந்த தாவேக்காக்கு. நான் திருப்பி சொல்றேன், தாவேக்கா மாற்று அல்ல, ஏமாற்று. தாவேக்கா மற்றும் திமுக.